ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அற்புதமான சரக்கு, கை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. ஷாஹித் என்று அல்லாஹ் தஆலா அதனால தான் பெயர் வைத்தார். இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், நாயகமே தாங்கள் சாட்சி, தாங்கள் ஷாஹித் என்று அல்லாஹ் தஆலா பெயர் வைத்தானதற்கான காரணத்தை சொல்வார். நாலாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ரொம்ப தவாது, பணிவு. உலகத்தில் அவங்கள மாதிரி அந்தஸ்து மிக்கவர்கள் யாரும் இல்லை, ஆனா அவங்கள மாதிரி பணிந்தவர்களும் யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் வேற வார்த்தை சொல்லல. நாயகமே அல்லாஹ் தஆலா அவங்களை இரவிலே அழைத்து சென்றான். பி அப்திஹி, தன்னுடைய அப்தை என்று சொல்கிறான். பூரணமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணாகதி அடைந்தவர், சரணாகதி அடைந்தவர். திருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு மேராஜ் தான் கேட்டாங்க. ரப்பி அரினி அன்புரு இலைக்கு ரட்சா, உன்னை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்குது, உன்னை காட்டித்தான் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நன்தரா, நீ பார்க்க இயலாத மூசா. அதுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்டானா, என்ன பார்க்கணும்னு சொல்றீங்களே நம்பலையான்னு கேட்டானா. பார்க்கணும்னு சொல்றீங்களே நம்பலையா? ரப்பே உன்னை நம்பாமல் என்ன, உன்னை நம்பாமல் என்ன? எந்த மூசா இந்த உலகத்தில் பிறக்க கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்தானோ, அந்த பிராவுடைய மடியிலேயே என்னை படுக்க வைத்து அவனுடைய தாடியை பிடித்து வளர வைத்த ரஹ்மான் அல்லவா நீ ரப்பே, உன்னை எப்படி நான் நம்பாமல் இருக்கேன்? நம்பாமல் இல்லை ரப்பே, எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கா, ஆசையா இருக்குதுன்னு சொன்னாங்க. நன்தரானி, இயலாத மூசா நல்லா சொன்னான், சக்தி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னான். ரொம்ப ஆசைப்படுறீங்க, வேண்டுமானால் என்னுடைய நூறாணியத்தின் ஒரு பகுதியை இந்த மலையிலே வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய தஜல்லியத்தை வெளிப்படுத்துகிறேன், அதை நீங்க பாருங்க. அது இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் அப்புறம் பாப்பன் அல்லாஹ் சொன்னான், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கா வ ஹர்ர மூஸா ஸஈகா. அல்லாஹ்வுடைய நூறாணியத்தை அந்த மலையிலே வெளிப்பட்ட பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். மலை துகள் துகளானது குர்ஆன் சொல்லும். கியாமத்தினுடைய நாளையில மயக்கத்திலிருந்து முதலாவது எல்லாரும் மயக்கப்படுவாங்க, சூர் ஊதப்பட்ட உடனே. அந்த மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு எடக்கூடிய முதல் ஆள் யாருன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவ்வளவு மயூஃபியக்கான மயக்கத்திலிருந்து முதலில் தெளிந்து எழுபவன் நான் தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் எழுந்திருத்து நிற்பேன். ஃபைதனஹு மூஸா பி அர்ஷிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்துல மூஸா அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டு இருப்பாங்க. நான் தான் முதல்ல இந்த யூஎஃப் வந்தாக என்றால் பெருமக்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்கு சில விதமான சோதனைகளை கொடுக்கும் பொழுது அதற்கான சிறந்த பகரத்தை மறுமையிலே அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுத்து விடுவான். மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு கியாமத்தில் ஏற்பட வேண்டிய அந்த மயக்கம் உலகத்திலே ஏற்பட்டு விட்டது. அதனால் அல்லாஹு தஆலா மயக்கம் இல்லாமல் அவர்களை காப்பாற்றினான் என்று பெருமக்கள் சொல்வார். பணிவுதான். கேட்ட மூஸாவுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவங்களுடைய வார்த்தையிலும் கூட. அதுக்கு பெருமக்கள் ஒரு ஒப்பீடு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்தோடு சேர்ந்து போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. போகும் பொழுது வார சௌர்ல அங்க தங்குறாங்க. தங்குற நேரத்தில் எதிரிகள் பக்கத்திலே வந்து விட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதில் சித்திக் நாயகம் அவர்கள் பயந்து சொல்றாங்க, இவ்வளவு பக்கத்துல வந்துட்டாங்களே, தீனுடைய இந்த ஜோதியை நாயகம் இந்த ஜோதியை அணைத்து விடுவார்களோ பயந்து அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, சித்திக்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துச்சு. ஃபிரௌன் துரத்தி கொண்டு செல்கிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பட்டாளம் முன்னால் போகுது. எதிர்த்து நைல் நதி வந்துருச்சு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் கேட்டாங்க, நாங்க மாட்டிக்கிட்ட போல் தெரியுதுன்னு நினைச்சாங்களாம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, கவலைப்படாதீங்க, என்னோடு என் ரட்சகன் இருக்கிறான். அதுல கூட வார்த்தை வித்தியாசம் சொல்றாங்க. மூஸா ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னை உட்படுத்தினாங்க, இன்ன மஇ, என்னுடன் என் ரப்பு இருக்கிறான்னாங்களாம். என்ன சருத்தி இப்படிலாம ஒரு பயான், என்னோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா என்ன, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னா என்ன, ரெண்டு உலதான நினைக்க கூடாது. பேசுபவர்கள் நபிமார்கள், எல்லா வார்த்தையும் ஒண்ணல்ல. ஒரு ஆளை பார்த்து இவர் பசு மாதிரின்னா ஒண்ணு சொல்ல மாட்டாருங்க, மாடு மாதிரின்னா விடுவாரா? ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே. பசு மாதிரின்னா ஒண்ணு சொல்ல மாட்டாரு, மாடு மாதிரின்னா. ஒரு அரசர் கனவு கண்டாராம், பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. அரசர் கனவு வாங்குறாரு, பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. பல்லெல்லாம் உதிர்ந்ததா கனவு கண்டா என்னன்னு சொல்லி கனவுக்கு விளக்கம் தெரிந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்கிறார், பல்லெல்லாம் உதிர்ந்து போச்சு, கனவுக்கு என்ன விளக்கம்? அவர் சொன்னாரா, உங்களுக்கு முன்னால சொந்தக்காரன் பூரா மௌத்தாயிருவான்னாராம். பல்லு ஊற உதிர்ந்ததா கனவு கண்டா உங்களுக்கு முன்னால உங்க சொந்தக்காரங்க பூரா மௌத்தாயிருவாங்க. சரி போயிட்டு வந்துட்டாராம். இன்னொரு ஆள், இவருக்கு தெரியாம இன்னொரு ஆளை கூப்பிட்டாராம், கனவுக்கு விளக்கம் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த மாதிரி கனவு கண்டா என்ன அர்த்தம்? அவர் சொன்னாரா, உங்கள் உறவினர்களுக்கு பின்னாலும் நீங்கள் நீடோடி வாழ்வீர்கள். என்னங்க வித்தியாசம்? உங்கள் உறவினர்களுக்கு பின்னாலும் நீங்கள் நீடோடி வாழ்வீர்கள்.
அவரது அரச சபையிலே மங்களமான வார்த்தையை இரண்டாவது நபர் சொன்னார் என்பதனாலே இரண்டாவது நபருக்கு உயர்ந்த பரிசுகளை கொடுத்தார் மன்னர். வார்த்தை ஒண்ணுதான், வார்த்தை கருத்து ஒண்ணுதான், வார்த்தை வித்தியாசம். அது மாதிரி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா சொல்றாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என்னுடன் என் ரப்பு இருக்கிறான் சொன்னார். வார்த்தையிலே கூட பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி காமிக்கிறார். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மகத்தான அந்த மிஅராஜினுடைய வாக்கியத்தை கொடுத்ததற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது, அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வஃபாத், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனை அவங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு. அது ஆறுதலா அல்லாஹ் கொடுத்தான். வாழ்க்கையில் எப்பவுமே சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்காது. அதற்கு ஒரு பைத்து பெருமக்கள் நமக்கு சொல்லி காமிப்பாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது கூட என்று விளக்கம் சொல்வார்கள். அதாவது வாழ்க்கையில் எப்பொழுதாவது நீங்கள் சோதனையை சந்தித்தால் ஃபஃபக்கிர் ஃபீ அலம் நஷ்ரஹ் ஃபஉஸ்ருன் பைன இஸ்ரைனி இதா ஃபக்கர்தஹு ஃபஃபரஹ். வாழ்க்கையில் நீங்க எப்பமாவது சோதனை வருதுன்னா அலம் நஷ்ரஹ் சூராவை யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலம் நஷ்ரஹ் சூராவை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இன்ன மஅல் உஸ்ரி, அல் உஸ்ர் என்று சொல்லும் பொழுது ஒரு சிரமம், குறிப்பிட்ட சிரமம் அர்த்தம். யுஸ்ரா, அதிலே அல் இல்லாமல் வருகின்ற காரணத்தினால் ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா பல மேன்மைகளை உங்களுக்கு கொடுப்பான் அர்த்தம். அதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அதற்கு மறந்தாக்கிறான்னு சொல்வார் பெருமக்களே. அதனால அல்லாஹ் தஆலா வேதனையினுடைய ஆறுதலாக வாக்கியமான இந்த மிஅராஜை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மிஅராஜ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த அந்தத்திற்கு உதாரணம். மிஅராஜை பத்தி சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயமாவது அதுல சொல்லணும். வாழ்க்கையில ரெண்டு கட்டத்துல, நான் இந்த பயான சொல்லல, முடிச்சிடுறேன். ரெண்டு கட்டத்துல மனிதர்கள் யாரும் மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ரெண்டு கட்டம். அந்த ரெண்டு கட்டத்துல பெரும்பாலும் மற்றவர்களை பற்றி நாம யோசிக்க மாட்டோம். வாழ்க்கையின் உன்னதமான நிலை, ரொம்ப அதலவாதானத்தினுடைய கீழ்நிலை. ரெண்டு நிலையிலையும் மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டோம். இவருக்கு நடக்கிறார், இவங்க மற்றவங்களை பத்தி யோசிக்கார். இன்னொரு ஆள் இருக்கிறார், ரொம்ப உச்சத்தில் இருக்கிறார், அவரு மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டார். காலத்தில் இருக்கும் பொழுது நினைக்க மாட்டான். ஆனால் அதற்கு விதிவிலக்கானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அவங்களுடைய உச்சம், என்ன அவங்களுடைய கீழ்நிலைன்னு அவங்க தரஜா இல்ல, சோதனையினுடைய கடுமையான நிலை அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமிக்க அவருடைய உன்னதமான வரலாற்றை கேட்பதற்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்மை எல்லாம் சுவனத்திலே அந்த உத்தமமான நாயகத்தோடு அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா விதமான கவலைகளிலிருந்தும், துக்கங்களிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், தீனியான துன்யாவியான எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான எல்லா தேட்டங்களையும் அல்லாஹ் பூரணமாக கபூல் செய்தருள்வானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்காத்துகளையும் அல்லாஹ் நிறைவாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.